டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயாலஜி 11th as well as 12th சம்திங் டிஃபரெண்ட் ஃபார் நீட்டிற்கான சில வித்தியாசமான வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டோம். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பேன். ஸோ இது மாதிரி கேட்கறது எதுவும் உனக்கு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கல. கொஸ்டின் நம்பர் 1. ஆன் girdling experiment the plant part die first. ஃப்ளோயம் தான் உணவை கடத்துகிறது என்பதற்காக பழைய சோதனைன்னு ஒன்று செய்வான். அதுக்கு தான் girdling experiment பேரு. அதில் ஃப்ளோயம் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவான். அப்புறம் அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி வரும், படிச்சிருப்பேன். அது girdling experiment நீ படிச்சது டிரான்ஸ்போர்ட்ல படிச்சிருப்பேன், கடத்துதல் நடத்தப்படுகின்ற சமயத்தில் படித்திருப்பாய். அந்த girdling எக்ஸ்பெரிமெண்ட்ல எந்த பார்ட் முதல்ல இறக்கும் நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினோம்னா சோதனையில்? ஆப்ஷன் ஏ ஷூட், தண்டு பகுதி. ஆப்ஷன் பி ரூட், வேர் பகுதி. ஆப்ஷன் சி போத் ரூட் அண்ட் ஷூட் சைமல்டேனியஸ்லி, வேரும் தண்டும் ஒரே சமயத்தில் இறக்கும். ஆப்ஷன் டி பிளான்ட் கண்டினியூஸ் டு லைவ் as such, எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். கொஸ்டினை பார்த்துக்கோ. girdling எக்ஸ்பெரிமெண்ட் வளைய சோதனை அப்படின்னு பண்ணுவா. அது எதுக்குன்னு தெரியும். ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல், ஃப்ளோயம் தான் உணவினை கடத்துகிறது என்பதை நிறுவுவதற்காக அந்த சோதனையை செய்வார்கள். அப்ப இந்த பிரைமரி ஃப்ளோயம் வரையும் ரிமூவ் பண்ணிடுவா. எபிடர்மிஸை ரிமூவ் பண்ணுவாங்க, புறத்தோல். கார்டெக்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க, புரணி. அண்ட் த பிரைமரி ஃப்ளோயம் அப் டு பிரைமரி ஃப்ளோயம் இஸ் ரிமூவ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் கேம்பியம் இருக்கும், அதுக்கப்புறம் ஜைலம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் அந்த செடி செத்துப்படும். செடியில எந்த பார்ட் ஃபர்ஸ்ட் சாகும்? கிளியர்? ஒன்னு ஷூட், தண்டு. செகண்ட் ரூட், வேர். மூணாவது போத் ரூட் அண்ட் ஷூட் சைமல்டேனியஸ்லி, வேரும் தண்டும் ஒரே சமயத்தில் இறக்கும். ஆப்ஷன் டி பிளான்ட் கண்டினியூஸ் டு லிவ் as such, எப்பயும் இருக்கிற மாதிரி சாதாரணமா வளர்ந்துட்டு இருக்கும். ரைட். எந்த ஆன்சரும் உங்கள்ட்ட இருந்து வரல. இதெல்லாம் நம்மளா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஃப்ளோயம், எஸ், ஒரு குழந்தை ஷூட்னு போட்டிருக்கான். ஷூட்டை பொறுத்த வரையும் ப்ராப்ளம் இல்லைடா. ஏன்னா தண்டு பகுதிக்கு என்ன ஆகும்னா, கீழேந்து ஜைலம் என்ன பண்ணுவோம்னா வாட்டரை கொடுத்துட்டே இருக்கும். மேலேந்து ஃப்ளோயர்ல என்ன வரும்னா ஃபுட்டு வந்துட்டு இருக்கும். பாதியில தான் நம்ம கட் பண்ணிருக்கோம். முதல்ல என்னன்னா, கீழே இருக்கக்கூடிய ரூட்டுக்கு உணவு கிடைக்காததால், ஃபுட்டு கிடைக்காததுனால என்ன ஆயிடும்னா ரூட் செத்து போயிடும். முதல்ல சாகிறது எதுன்னா வேர் தான் இறக்கும். ஸோ இதற்கு சரியான விடை. இதெல்லாம் நம்மளா யோஜனை பண்ணி எழுதுறது. root. Okay. Next question for you. In ripening fruit, photosynthetic chloroplast become non-photosynthetic. பழுக்கும் நிலையில் இருக்கக்கூடிய அல்லது காயானது கனியாக மாறுகின்ற சமயத்தில் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் குளோரோபிளாஸ்ட் இவ்வாறாக மாற்றமடையும். In ripening fruit, photosynthetic chloroplast become non-photosynthetic. ஒளிச்சேர்க்கையை செய்யாத இதுவாக மாறும். ஆப்ஷன் ஏ எலையோபிளாஸ்ட். ஆப்ஷன் பி அமைலோபிளாஸ்ட். ஆப்ஷன் சி குரோமோபிளாஸ்ட். ஆப்ஷன் டி லியூகோபிளாஸ்ட். அதாவது காய் கனியா மாறுறது. அன்ரைப்டா இருக்கிறது ரைப்பெண்ட் ஃப்ரூட்டா மாறுறது. அது மாதிரி மாறுறப்ப போட்டோசிந்தட்டிக் குளோரோபிளாஸ்ட், ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய குளோரோபிளாஸ்ட் வாட் வில் ஹேப்பன், என்னவாக மாற்றம் அடையும்? எய்தர் எலியோபிளாஸ்ட் ஆர் அமைலோபிளாஸ்ட் ஆர் குரோமோபிளாஸ்ட் ஆர் லியூகோபிளாஸ்ட். கொஞ்சம் யோஜனை பண்ணேன்னா ஆன்சர் பண்ண முடியும், உனக்கு தெரியும். இருந்தாலும் முழிக்கிற. லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும், வெளிர்கணிகம், உணவினை சேமிக்கும். எலையோபிளாஸ்ட் ஆயில் உனக்கு தெரியும். அமைலோபிளாஸ்ட் கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணணும்னு தெரியும். புரோட்டியோபிளாஸ்ட் புரோட்டீனை ஸ்டோர் பண்ணணும்னு தெரியும். அப்ப இதுக்கு சரியான விடை என்னவா இருக்க முடியும்? குளோரோபிளாஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு குரோமோபிளாஸ்ட். பசுங்கணிகமானது வண்ண கணிகம் குரோமோபிளாஸ்டாக மாறும் என்பது சரியான விடை. அன்ரைப்பன் ரைப்பனா மாறுறப்ப குளோரோபிளாஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு குரோமோபிளாஸ்ட். பசுங்கணிகமானது வண்ண கணிகமாக மாறும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஈஸி தான்பா, வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை, இருக்கட்டும் அப்படின்னு உனக்கு கேட்கலான்னு சொல்லிட்டோம். Which one of the following structure found in dicot seed
will be genetically identical with its maternal plant. Which one of the following structure கீழ்வரும் உறுப்புகளில் found in dicot seed இருவித்தலை விதைகளில் காணப்படுகின்ற கீழ்வரும் உறுப்புகளில் will be genetically identical to its maternal plant? தன் பெற்றோரை ஒத்திருக்கக்கூடிய பாகம். திருப்பி சொல்றேன், which one of the following structure found in dicot seed will be genetically identical with its maternal plant? ஒரு இருவித்தலை விதை இருக்கிறது, அந்த விதையில் காணப்படுகின்ற எந்த பாகமானது அதனுடைய தாய் தாவரத்தை ஒத்திருக்கும்? ஆப்ஷன் ஏ ராடிக்கல், முளை, வேர். ஆப்ஷன் பி டெஸ்டா, டெஸ்டா. ஆப்ஷன் சி பிளுமியூல், பிளுமியூல். ஆப்ஷன் டி கோட்டலிடன், வித்திலை. சொல்றேன், திருப்பி புரிஞ்சுக்கோ. ஒரு சீடு இருக்கா, அந்த டைகாட் சீடோட எந்த பார்ட் அதோட மதர் பிளான்ட் தாய் தாவரத்தை ஒத்திருக்கும்? ஒரு இருவித்தலை விதையின் எந்த பாகமானது தாய் தாவரத்தை ஒத்திருக்கும்? ஒன்று ராடிக்கல், ராடிக்கல் என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு, முளை வேர் என்று வைத்துக்கொள். டெஸ்டா, டெஸ்டான்னு வச்சுக்கோ. பிளமியூல், முளை குருத்துன்னு வச்சுக்கோ. கோட்டலிடன், வித்திலைகள். எஸ், இதுக்கான ஆன்சரை நானே சொல்லிடுறேன். ராடிக்கல், பிளமியூல், கோட்டலிடன், முளைவேர், முளை குருத்து, வித்திலைகள், அது எல்லாம் எதுலேருந்து வரும் அப்படின்னா ஜைகோட்லேருந்து வரும். ஜைகோட் பிகம்ஸ் எம்ப்ரியோ. அது மதர் தாவரத்தை ஒத்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா மியோசிஸ் நடந்து 2 கேமிட் சேர்ந்ததுனால வருது. ஆனா அந்த டெஸ்டா இருக்கு பத்தி ஒன்னும் படிச்சிருப்பேன், இன்டெகுமென்ஸ். Outer seed coat is converted into testa, inner seed, sorry, outer integument is converted into testa, inner integument is converted into tegmen. சூலின் வெளி உரையானது டெஸ்டாவாகவும் சூலின் உள் உரையானது டெக்மெனாகவும் மாறும்னு படிச்சிருப்பேன். அதனால இந்த டெஸ்டா இங்க கொடுத்துருக்கோம் பத்தி ஒன்னும் அது அப்படியே மதர் பிளான்ட் மாதிரியே இருக்கும். ஏன்னா பாக்கி எல்லாம் அந்த புதுசா ஜைகோட் மியோசிஸ் நடந்து ஃபார்ம் ஆனது, அதனால பேரண்ட் பிளான்ட் மாதிரி அப்படியே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஓகேயா? குட். Next question for you. இதெல்லாம் உனக்கு தெரியும்டா, இருந்தாலும் வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. On the various biological processes listed below, the most ancient one is, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயிரியல் நிகழ்வுகளில் மிகவும் பழமையான நிகழ்வு இது. On the various biological processes listed below, the most ancient one is, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு உயிரியல் நிகழ்வுகளிலே மிகவும் பழமையானது. photosynthesis, ஒளிச்சேர்க்கை. fermentation, நொதித்தல். mitosis, mitosis. meiosis, meiosis. இதெல்லாம் என்னன்னா, இதுதான் உன்னோட ஸ்கில்ல செக் பண்றது. இது புக்ல சொல்ல முடியாது, நம்மளாவே இந்த மாதிரி ஏதாவது அசரத்தனமா கேட்டா எழுதலாம். அதுக்காக தான் சம்திங் டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னேன். சிம்பிள். இதுல பார்த்து எல்லாம் போட்டோசிந்தசிஸ், எவல்யூஷன்லாம் அப்புறம் தான் வந்தது. ஒளிச்சேர்க்கை. மைட்டோசிஸ், மியோசிஸ் அப்படிங்கிறது ப்ரோகாரியோட்ல கிடையாது. அப்ப என்ன நடக்க முடியும்? ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற 4ல ancient process, the anaerobic respiration or fermentation, incomplete oxidation of carbohydrates, either ethyl alcohol or lactic acid is formed in படிச்சு பாருங்க. உணவு பொருட்கள் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடையாததால் எத்தில் ஆல்கஹாலோ லாக்டிக் அமிலமோ உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வினை தாம் நாம் நொதித்தல் என அழைக்கிறோம். இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், the fermentation, இதுதான் ancient process. குட், ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பொறுமையா சொல்லலாம், இது உனக்கு தெரியும். If a plant cell has its cell wall, if a plant cell has its cell wall is removed and is placed in a hypotonic solution, what will happen to the cell? செல் சுவர் நீக்கப்பட்ட ஒரு செல்லானது ஹைப்போடோனிக் கரைசலிலே இடப்படுகின்ற சமயத்தில் அந்த செல்லிற்கு என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ, the cell will already be dead because the plant cells cannot survive without cell wall. செல் சுவர் நீக்கப்பட்டதால் அந்த செல்லானது ஏற்கனவே இறந்திருக்கும். ஆப்ஷன் பி, the cell shrinks because the vacuole gets smaller. செல்லானது சுருங்கும், வாக்யூல்கள் சுருங்குவதால். The cell will expand and eventually burst. செல் பெரிதாகி வெடிக்கும். ஆப்ஷன் டி, the nucleus will burst. உட்கருவானது வெடிக்கும்.
இது கொஞ்சம் பேசிக் புரிஞ்சுட்டு எல்லாம் ஈஸியா இருக்கும்டா. இதுல ஒன்றும் நத்திங் ஸ்பெஷல் இன் இட். ஒரு செல் எடுத்துக்கிற, பிளான்ட் செல்லில் என்ன பண்ற, செல் சுவர், செல் வால் இஸ் ரிமூவ்ட் அண்ட் இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஹைப்போடோனிக் கரைசலிலே இடப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில இருக்க கல்ச்சர் மீடியத்துல வாட்டர் நிறைய இருக்கும், உள்ள இருக்கிற சைட்டோபிளாசத்துல வாட்டர் கம்மியா இருக்கும். வெளியில ஹைப்போடோனிக்கா இருந்தா உள்ள என்னவா இருக்கும், ஹைப்பர்டோனிக்கா இருக்கும். But what will happen through plasma membrane endosmosis takes place. Plasma சவ்வின் வழியாக உட்சவ்வூடு பரவுதல் நடைபெறும். The cell will swollen and burst. செல்லானது பெரிதாகி வெடித்து விடும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு குழந்தை அமைச்சிருக்கான், குட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி உனக்கே தெரியும். இதுக்கெல்லாம் அந்த ஐசோடோனிக் உனக்கு தெரியணும், ஹைப்போடோனிக் தெரியணும், ஹைப்பர்டோனிக் தெரியணும். When two solutions are separated by a membrane, the number of water molecules are identical into such a solution, then passage of water through the membrane is totally absent. The condition is said to be isotonic. இரண்டு கரைசல்கள் ஒரு அரைகடத்து சவ்வினால் பிரிக்கப்பட்டிருக்கின்ற சமயத்தில் இரண்டு கரைசலிலும் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒன்றாக இருந்தால் பிளாஸ்மா சவ்வின் வழியே சவ்வூடு பரவல் நடைபெறாது. சேம் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம ஐசோடோனிக்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டு சொல்யூஷன் இருக்கா, வெளியில ஒண்ணு இருக்கா, இது வெறும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட், வெளி செல் திரவம்னு வச்சுக்கோ, இது செல்லு இல்ல. இது ஹைப்போடோனிக் சொல்யூஷன், ஹைப்போடோனிக் கரைசல் அப்படின்னா இங்க வாட்டர் நிறைய இருக்கும், கரைப்பான் அதிகமாக இருக்கும், கரை பொருள் குறைவா இருக்கும். ஓகேயா? சால்வெண்ட் இஸ் மோர், சொல்யூட் அப்படிதானே சொல்லுவேன். எஸ், சால்வெண்ட்ங்கிறது வாட்டர், சொல்யூட் கம்மியா இருக்கும். இங்க உள்ள எடுத்துட்டேன்னா உனக்கு என்ன ஆகும்னா, சால்வெண்ட் கம்மியா இருக்கும், சொல்யூட் நிறைய இருக்கும். சிம்பிள். இங்க 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, இங்க 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ. 1 ஸ்பூன் சர்க்கரை இருக்க கரைசல் ஹைப்போடோனிக்கா இருக்கும், 10 ஸ்பூன் என்னவா இருக்கும், ஹைப்பர்டோனிக்கா இருக்கும். அப்ப வெளியில இருந்து உள்ள என்ன நடக்கும், வாட்டர் உள்ள போவா, செல் ஸ்வெல்ஸ் அண்ட் பர்ஸ்ட், செல் பெரிதாகி வெடித்து விடும். எண்டோஸ்மாசிஸ், உள் சவ்வூடு பரவல் நடைபெறுதல். ஓகேயா? ரைட். சும்மா கொஞ்சோண்டு கொஸ்டின் உனக்கு, வேற எதுவும் இல்லை, ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டோம். ரைட். The organelles are more in number in secretory cells. Okay, the organelle more in number in secretory cells. கீழே ஒரு 4 ஆர்கனல் கொடுப்பா. அந்த 4 ஆர்கனல்ல சுரக்கும் செல்களில் எந்த செல் உறுப்பு அதிகமாக இருக்கும்? A. Dictyosomes, B. Endoplasmic reticulum, C. Lysosomes, D. Vacuole. இந்த 4ல செக்ரட்டரி செல்ஸ்ல யார் நிறைய இருப்பா? சுரக்கும் செல்களில் எது அதிகமாக இருக்கும்? கோல்ஜி பாடிஸ் ஆர் டிக்டியோசோம்ஸ் இருக்கா பாருங்களே, அவங்க தான் செக்ரட்டரி செல்ஸ்ல நிறைய இருப்பார்கள். கோல்ஜி உறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. இது உனக்கு ஏற்கனவே கேட்டிருக்கேன், சொல்றியான்னு பார்ப்போம். மிட்டோபிளாஸ்ட் மீன்ஸ், மிட்டோபிளாஸ்ட் என்பது இதனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ, another name of mitochondria, மைட்டோகாண்ட்ரியாவின் மற்றொரு பெயர். மெம்பரேன்லெஸ் மைட்டோகாண்ட்ரியா, சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா வித்தவுட் அவுட்டர் மெம்பரேன், வெளி சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா வித்தவுட் இன்னர் மெம்பரேன், உள் சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியா. மிட்டோபிளாஸ்ட் மீன்ஸ், மிட்டோபிளாஸ்ட் என்பது இதனை குறிக்கும். another name of mitochondria, மைட்டோகாண்ட்ரியாவின் மற்ற பெயர். membraneless mitochondria, சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா வித்தவுட் அவுட்டர் மெம்பரேன், வெளிச்சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா வித்தவுட் இன்னர் மெம்பரேன், உட்சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியா. இதற்கு சரியான விடை மைட்டோகாண்ட்ரியா வித்தவுட் அவுட்டர் மெம்பரேன், வெளிச்சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியாவை மிட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேயா? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. இது கொஞ்சம் உள்ள பூந்து படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எக்ஸ்ட்ரா நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அதுக்காக இந்த கேள்வி பாப்போம். The enzyme recombinase is required at which stage of meiosis? மியோசிஸின் எந்த நிலையின் பொழுது recombinase என்று அழைக்கப்படுகின்ற நொதி தேவைப்படுகிறது? லெப்டோடின், ஜைகோடின், பாகெட்டின், டிப்ளோட்டின். லெப்டோனிமா, ஜைகோனிமா, பாக்கினிமா, டிப்ளோனிமா. இதான் அப்ளிகேஷன். எல்லாம் புக்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வார்த்தையை வச்சு நீ கண்டுபிடிக்கணும்.
The enzyme recombinase is required at which stage of meiosis? Meiosis in எந்த நிலையின் பொழுது recombinase நொதியானது தேவைப்படுகிறது? Leptotin, zygotin, packaging, diplotin. இதெல்லாம் நம்மளாவே எழுதுறா. Recombination இது எப்ப நடக்கும்? Packagingல நடக்கும். மறு சேர்க்கை. Recombination na மறு சேர்க்கைன்னு பேர். The exchange of genetic material takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை நாம் குறுக்கே கலத்தல் என அழைக்கிறோம். Crossing over responsible for recombination மறு சேர்க்கைக்கு காரணம். Leads to the formation of new varieties புதிய வகைகள் தோன்ற உதவும். Plays an important role in evolution பரிணாமத்திலே முக்கிய பங்கினை வகிக்கும். So the answer என்ன? Packaging நிலை என்பது இதற்கு சரியான விடை. Good. Next question for you. Once again testing your application skill. In Down syndrome of a male child, the sex complementous. Down நோய்க்கிரீடினை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையில் குரோமோசோம் அமைப்பு இவ்வாறு இருக்கும். XO option A, XY option B, XXY option C, XXX option D. ஒரு குழந்தை கரெக்டா சொன்னா இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு குழந்தையோட ஆன்சர் வந்தது. குட், சந்தோஷம். கேள்வி என்ன? டவுன் சிண்ட்ரோம் ஆஃப் அ மேல் சைல்டு த செக்ஸ் காம்ப்ளிமெண்டஸ். டவுன் நோய் குறியீடினை பெற்றிருக்கக்கூடிய ஒரு குழந்தையிலே குரோமோசோம் அமைப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, டவுன் சிண்ட்ரோம் ஆண் குழந்தைன்னா அதுல என்ன இருக்க முடியும்? XY தான் இருக்கும். டவுன் சிண்ட்ரோம் இருக்கும். செக்ஸ் குரோமோசோமுக்கும் சம்பந்தமே கிடையாது. டவுன் சிண்ட்ரோமுக்கு என்ன பேரு? 21 ட்ரைசோமி என்று கூறுவார்கள். ஆட்டோசோம்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். 21st pair possesses 3 chromosomes instead of 2. 21வது ஜோடியிலே 2ற்கு பதில் 3 இருக்கும். ஆம்பளை குழந்தையெல்லாம் XYனா XY தான் இருக்கும். பொம்மநாட்டி குழந்தையெல்லாம் XXனா XX தான் இருக்கும். இங்க கேட்டிருக்கிறது மேல் சைல்டு. அப்ப என்ன இருக்கும்? செக்ஸ் குரோமோசோம், பால் குரோமோசோம் மாறாது, அப்படியே தான் இருக்கும். XY. குட். 2 குழந்தைகள்ட்ட இருந்து ஆன்சர் கிடைச்சது. வெரி குட். Both husband and wife have normal vision. கணவரும் மனைவியும் நல்ல பார்வையினை பெற்றிருக்கிறார்கள். Though their father were colorblind. அவர்கள் இருவரின் பெற்றோர்களும் நிறக்குருடு உடையவர்களாக இருந்தார்கள். The probability of their daughter becoming colorblind is. அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளில் நிறக்குருடு இருப்பதற்கான சாத்தியக்கூறு. ஆப்ஷன் A 0%, ஆப்ஷன் B 25%, ஆப்ஷன் C 50%, ஆப்ஷன் D 75%. 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காடா? 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். அவங்க 2 பேருக்கும் நிறக்குருடு இல்லை. ஆனா இந்த 2 பேரோட அப்பா இருக்கா பாருங்கோல, இந்த இவாளோட அப்பாவும் இந்த கணவன் மனைவி 2 பேர், இவாளுக்கு ஒரு அப்பா இவாளுக்கு அப்பா, அவங்க 2 பேருக்கு என்ன இருக்குன்னா நிறக்குருடு இருக்கு. இவர்களுக்கு இந்த 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையிலே பெண் குழந்தைகளில் நிறக்குருடு இருப்பதற்கான சாத்தியக்கூறு எவ்வளவு? ஓகேயா? 0, 25, 50, 75. மொழி சரியில்லை, நானே சொல்லிடுறேன். இதற்கான சாத்தியக்கூறு என்பது 0. ஏன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எடுத்தனோம்னா கணவன் மனைவி 2 பேருக்கும் நிறக்குருடு இல்லை. ஆனா அவங்க அப்பா 2 பேருக்கு நிறக்குருடு உண்டுன்னு சொன்னேன். அவங்க அப்பாவுக்கு இருந்தா என்ன ஆகும்னா, அந்த மனைவி இருக்கா பத்தியோன்னா மனைவியோட அப்பாட்டேருந்து அந்த குழந்தைக்கு X வரும், X ஸ்மால் c வரும், ஒரு ஒழுங்குச்சி. அம்மாட்டேருந்து நார்மல் X வரும். அப்ப இந்த இவன் என்னவா இருப்பான்னா, அந்த பெண்ணானவள் தாங்கி கடத்தி அந்த நோய்க்கான கடத்தியாக இருப்பாங்க. ஏன்னா 2 Xலயும் ரெசசிவ் ஜீன், ஒடுங்கிய ஜீன் இருந்தால்தான் அவங்க நிறக்குருடு இருக்கும். இவங்களுக்கு தான் நிறக்குருடு இல்லை. அப்ப XX தாங்கியாக இருப்பார்கள். அதுவே அந்த கணவன் இருக்கார் பாருங்களே, அந்த ஹஸ்பண்ட், அவருக்கு என்ன ஆகும்னா அப்பாட்ட கலர் பிளைண்ட்னஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதுல இருந்து அந்த ஜீன் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா எப்பயுமே தந்தையிடம் இருந்து Y குரோமோசோம் தான் அவருக்கு வந்திருக்கும். அப்ப XY அவங்க நார்மலா இருப்பார் அவர். அப்ப பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை, ஏன்னா அம்மாட்டேருந்து 1 வரும், அப்பாட்டேருந்து வரும். XXன்னு வரப்ப இந்த பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை தாங்கியாக இருக்கலாமே தவிர நிறக்குருடு பாதிப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை.
ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 0 இஸ் ஆன்சர். குட், நல்லா படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் 1 2 அப்படியே கேட்டு வரேன், சரியா போக வேண்டாம். இது சொல்லவே நினைக்கிறேன்டா, பாப்போம். Which one of the following condition in human is correctly matched with its chromosomal abnormality? கீழ்வரும் இணைகளிலே சரியான இணையினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேயா? ஆப்ஷன் ஏ Klinefelter syndrome dash 44 plus XXY, color blindness dash Y linked, erythroblastosis fetalis dash X linked, Down syndrome dash 44 plus XO. Pick out the correct pair. சரியான இணையினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ Klinefelter syndrome 44 plus XXY. ஆப்ஷன் பி கலர் பிளைண்ட்னஸ் நிறக்குருடு Y linked Y குரோமோசோம் சார்ந்த. ஆப்ஷன் சி erythroblastosis fetalis X linked X குரோமோசோம் சார்ந்த. ஆப்ஷன் டி டவுன் சிண்ட்ரோம் டவுன் நோய் குறியீடு 44 plus XO. இதுக்கு 3 ஆன்சர் வந்திருக்கு. குட். இதற்கு சரியான விடை கரெக்ட் பேர் எதுன்னா Klinefelter syndrome 44 plus XXY. Good. Right. The last question for you. A diploid female plant and a tetraploid male plant are crossed. The ploidy of endosperms shall be. இருமய நிலையில் உள்ள ஒரு பெண் தாவரமானது நான்மய நிலையில் உள்ள ஒரு ஆண் தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. இதன் மூலம் தோன்றுகின்ற விதைகளில் எண்டோஸ்பெர்ம் எந்த பிளாய்டியினை பெற்றிருக்கும்? ஆப்ஷன் ஏ டெட்ராப்ளாய்டி, ஆப்ஷன் பி ட்ரிப்ளாய்டி, ஆப்ஷன் சி டிப்ளாய்டி, ஆப்ஷன் டி பென்டாப்ளாய்டி. ஆப்ஷன் ஏ நான்மயம் டெட்ராப்ளாய்டு, ஆப்ஷன் பி ட்ரிப்ளாய்டு உம்மயம், ஆப்ஷன் சி டிப்ளாய்டு இருமயம், ஆப்ஷன் டி பென்டாப்ளாய்டு ஐமயம். திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கோ. டிப்ளாய்டு ஃபீமேல் பிளான்ட், ஒரு குழந்தைகிட்ட இந்த ஆன்சர் வந்திருக்கு. குட். டிப்ளாய்டு ஃபீமேல் பிளான்ட் இருமய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தாவரம். டெட்ராப்ளாய்டு மேல் பிளான்ட் நான்மய நிலையில் உள்ள ஒரு ஆண் தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. பிறக்கக்கூடிய குழந்தையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு குழந்தை ஆன்சர் சொல்லிட்டாங்க. குட். இதற்கு சரியான விடை டெட்ராப்ளாய்டு ஆகும். நான்மயம் எப்படின்னா, ஃபீமேல் பெண் எடுத்துட்டோம்னா 2nங்கிறது என்ன மாறும். ஓகேயா? அது நீ ஞாபகம். மேல்ல எடுத்துட்டேன்னா 4nங்கிறது 2n மாறும். எண்டோஸ்பம் எதுல இருந்து ஃபார்ம் ஆகும்? நடுவில் இருக்க செகண்டரி நியூக்ளியஸ் இருக்கு பாருங்க, இரண்டாம் நிலை நியூக்ளியஸ் ஆல்ரெடி 2n இருக்கும், n+n. அதோட மேல் கேமெட் ஒரு 2n சேர்றப்ப ஆன் கேமெட் 2n, செகண்டரி நியூக்ளியஸ் 2n, 2 + 2 = 4 டெட்ராப்ளாய்டா இருக்கும். ஓகேயா? இதான் நம்ம முக்கியமா